வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆரி ப்ராஜெக்டோட 9வது காணொளி இது. 2 நாள் வீடியோ தாமதமானதுக்கு மன்னிக்கவும். தலை போற வேலை இல்லைனாலும் தலைக்கு மேல வேலை இருந்ததுனால தான் போட முடியல. நான் போன காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் இந்த சிஎல்யூனா என்னன்னு சொல்றேன்னு சொல்லி. சிஎல்யூன்றது சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ். பொதுவாக ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டா அந்தந்த ஜுடிசெக்ஷன், அதாவது அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க, அதை ஸ்டேட்டுக்குள்ள பிரிச்சிருப்பாங்க. அந்த அதிகார வரம்புக்குள்ள என்னென்னலாம் டெவலப் பண்ணணும்னு ஒரு மேட்டர் பிளான் வாய்க்குள்ளடிச்சு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை யார் பண்ணுவான்னு பார்த்தா டிடிசிபி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா. டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இந்த அதிகாரிகள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் ஜோன்ல எங்க ரெசிடென்ஷியல் வரணும், எங்க இண்டஸ்ட்ரீஸ் வரணும், எங்க பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் வரணும்னு முடிவு பண்ணி ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துல ஆஸ் பர் மாஸ்டர் பிளான் எல்லா டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கணும். இல்லைனா லேண்ட் ஓனர்ஸ்க்கு அவங்க விருப்பப்படி அதை அவங்க தேவைக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு தான் பயாப்பால சிஎல்யூக்கு அப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம நல்ல நேரம், நம்ம இடம் பார்க் அண்ட் ஓப்பன் ஸ்பேசஸில் இருந்திருக்கு. அங்கே எந்த டெவலப்மெண்ட்டும் வரலை. அதனால் ஆஸ் அ ஓனராக நம்ம லே அவுட் போடுறோம்னு சொல்லி சிஎல்யூக்கு அப்ளை பண்ண போகிறோம் பயாப்பால. இந்த பார்க் அண்ட் ஓப்பன் ஸ்பேசஸ் ரெசிடென்ஷியலாக மாற்றுறதே ஒரு சவால் தான். ஆனால் அதே நம்ம லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டாக மட்டும் இருந்திருக்கணும். அப்புறம் அது கடினமான சவாலாக இருக்கும். விவசாய நிலத்தையார கூறு போட்டு விற்கிறீங்கன்னு ஏற்றி பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த சிஎல்யூ வாங்குறதுக்கு தான் மற்ற என்ஓசிஸ்லாம் இப்போ நமக்கு தேவைப்படுது. அதெல்லாம் எப்படி வாங்குறோம்னு அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.